கர்த்தருடைய சர்வ வல்லமையுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. யோபு 42 அதிகாரம் 2 நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு சர்வ வல்லமையுள்ள தேவனை அறிந்திருந்ததினாலே அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதை செய்ய நினைத்தாரோ அது ஒரு நாளும் ஒருபோதும் ஒருவராலும் தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று அங்கு அறிக்கையிடுகிறார். நம் தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவர் மேலும் ஒரு பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். அது ஒரு நாளும் தடைபடாது. நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற நினைவுகளே தடைபடாதென்றால் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிச்சயமாகவே நிறைவேறும். தரிசனங்கள் நிறைவேறும். அது தடைபடாது. ஆகவே நாம் இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு கூட தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர் என்பதை நாம் அறிந்திருப்போமானால் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அவிசுவாசம் கொள்ளாதபடி, நாம் முறுமுறுக்காதபடி, தேவனை இன்னும் நாம் அறிந்து தடைபடுகிற காரியங்களிலிருந்து நாம் ஜெயம் எடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அவர் நம்மையும் நம்முடைய நினைவுகளையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று சங்கீதக்காரர் 139 சங்கீதத்திலே சொல்லுகிறார். என் உட்காருதலை, என் எழுந்திருத்தலை, என் நினைவுகளை, என் வழிகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானவைகள் ஒன்றுமல்ல. நம்மில் அநேகருடைய நினைவுகள் என்னவென்றால், பின்பு ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்திற்கு நன்மைகளுக்கு தடை வருகிறதென்று, அநேக காரியங்களுக்காய் நான் காத்திருக்கிறேன், சோர்ந்து போகிறேனே, தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள முடியவில்லையே என்று அங்கலாய்க்கிற கேள்விகள் உண்டு. ஆனால் இவைகளின் மத்தியிலே கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ என்று சொல்லி கேட்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவராகிய நான் உனக்கு முன்பாக நடந்து போகிறேன் என்று மீகா 2 அதிகாரம் 13 கேட்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, தேவனை நாம் முன்பாக நாம் வைத்திருப்போமானால், தேவ சித்தம் அறிந்து நாம் செயல்படுவோமானால், எத்தனை தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் அவற்றை விடையாக மாற்ற அவர் நமக்கு போதுமானவராகவே இருக்கிறார். வேதாகமத்திலே நாம் வரிசையாக அநேகரை பார்த்து கொண்டே வரலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவனுக்கு அவனுடைய சந்ததியின் மேலே தடை வந்தது. யோசேப்பின் பரிசுத்தத்தின் மேலே தடை வந்தது. தானியேலின் ஜெபத்திற்கு தடை வந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே மீட்பதிலே தடை வந்தது. எலியா எலிசாவுடைய பயணத்திற்கு தடை வந்தது. யோபுவின் ஆசீர்வாதத்திற்கு தடை வந்தது. ஆனால் இந்த தடைகள் எல்லாம் தேவனுடைய பார்வையிலே, தேவனுடைய நினைவிலே விடையாகவே தெரிந்தது. நாம் இப்பொழுது சந்திக்கிற சோதனைகளை, பிரச்சனைகளை பார்த்து நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் இந்த தடைகளிலிருந்து தான் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் பலனையும் உண்டாக்கப் போகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோபுவிற்கு வந்த தடைகள் நம்மில் யாருக்கும் வரவில்லை என விசுவாசிக்கிறேன். ஆனால் யோபு தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்திருந்ததினால்தான் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிக்கையிட்டான். அவன் அறியவில்லை என்றால், அவனுடைய மனைவி சொன்னது போல சொல்லியிருப்பான் என்றால், யோபு 2 அதிகாரத்தோடு அங்கு முடிவு பெற்றிருக்கும். இப்பொழுது நாம் வேதத்திலே 42 அதிகாரங்களை பார்க்கிறோம், இரட்டத்தினையான ஆசீர்வாதங்களோடு. ஆகவே அவனுடைய உத்தமத்திற்கு எத்தனை தடை, சத்துருக்கள், மனிதர்கள், நண்பர்கள் என்று. ஆனாலும் நண்பர்களுடைய தடைகளையெல்லாம் தாண்டி தேவன் அவனுக்காய் வைத்த நன்மைகளை சுதந்திரிக்க செய்தார். ஆகவேதான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று தைரியமாக சொல்வதை நாம் பார்க்கலாம். ஆகவே தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிக்கையிடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என்ற வேத வார்த்தையின்படி நாங்கள் இன்னும் உம்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ள, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள, தடைபடுகிற காரியங்களிலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.